மண்முனை தென்னரவில்பற்று பிரதேச சபைக்கு சொந்தமானதாக காணப்படும் களுவாஞ்சிக்குடி பொதுச்சந்தை பெயர் பலகை இல்லாத நிலையில் காணப்படுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் கிழக்கு மாகாண ஆளுநர் அமைச்சர்கள் இணைந்து புதிய கடை தொகுதி ஒன்றினை அமைத்தனர். கட்டடங்கள் அமைக்கப்பட்டு அந்த கட்டடங்கள் நடந்து கொண்டு ஆனால் அந்த கட்டடத்துக்குரிய வழிபோக்கள் இல்லை. எந்த வழியால் வரணும் எந்த வழியால் போகணுன்றது இல்லை. ஒழுங்கான கேட்டு இல்லை, ஒழுங்கான வழி இல்லை, ஒழுங்கான மார்க்கெட் இல்லை. நாயும் மாடும் இப்படியாக தான் இருக்குது. இந்த அசோரியங்கள் மழை பெஞ்சா அசோரியங்கள் இதில் ஒரு கெட்பனிக்கார பெண்ணும் கூட சரிக்கு விழுந்துட்டாங்க. அவங்களை நாங்கள் நிமித்தி விட்டு இது அமைக்கப்பட்டு 3 மாதங்கள் கூட பூர்த்தி செய்யப்படாத நிலையில் பீலிகளினால் நீர் வழிந்தோடி கடை தொகுதிகளுக்குள் செல்வதாகவும் இது முறையான திட்டமிடல் வசதியின்றி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் இக்கடை தொகுதியினை சரியான முறையில் மின்சாரம் இணைக்கப்படாமல் காணப்படுவதாகவும் அருகில் காணப்படுகின்ற கடைகளில் இருந்தே மின்சாரத்தினை பெற்று தமது வியாபாரத்தினை முன்னெடுப்பதாகவும் சில வியாபாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்த வேலை செஞ்சது போது பீடி 2 ஒரே பீடி அமைச்சு தண்ணியெல்லாம் கீழாம்படி வேலை வியாபாரங்கள் செய்கிறது கஷ்டம், மக்கள் போக்குவரத்து கஷ்டம், வழிப்பாதைகளும் கடை மோசம், முன்னுக்கு எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சு இதால் ஜனங்கள் வியாபாரம் குறைவு. மழை காலத்தில் வியாபாரம் இல்லை. சிலாக்கள் அந்த இதில் விழுந்து இருக்காங்க. ஏற்கனவே நான் செக்யூரிட்டி சார்ஜி அவர் வந்து பார்த்து போல செய்யலை. கடைக்குலையும் இந்த வயல்களை போட்டு வச்சுக்கிறார், இந்த வயல்களை போட்டு வச்சுக்கிறேன் அப்படிங்க வயல்களை போட்டு வைக்கிறேன். அது வயல்களுக்கு தாக்கங்கள் தீக்கி தான் நான் ஏற்கனவே செக்யூரிட்டி சார்ஜி நான் வந்து செய்யலை. இது இங்கு காணப்படுகின்ற மேல்மாடி கடை தொகுதிகள் அனைத்தும் விலங்குகளினதும் பறவைகளினதும் வாழ்விடமாக காணப்படுகின்றது. பீலிகள் ஓடுகள் என்பன உடைந்து கவனிப்பாரற்ற நிலையில் காணப்படுவதாக வியாபாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். நடவடிக்கை செய்யணும். சொன்னதுக்கு ஆண்பட்சி தரணும் சொல்லி இதில் என்ன எடுக்கல நடவடிக்கை. சனி வருது இல்லை, சிலங்கள் வருது இல்லை. தண்ணி இதோட கூட இருந்தது. மழை பெய்யுற நேரங்களில் தண்ணி கூட்டம் அறிக்கை சிலங்கள் ஒரு இடமும் இதில் வர மாட்டேன் சுற்றி வளைக்க துவங்கிட்டு. மக்களின் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட சந்தை கடை தொகுதிகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டியது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கடமையல்லவா? இது தொடர்பில் மண்முனை தென்னரவில்பற்று பிரதேச சபை செயலாளரிடம் தொடர்பினை மேற்கொண்ட போது அவர் கூறுகையில் பிரச்சினைகள் அனைத்தும் இனங்காணப்பட்டதாகவும் பெயர் பலகை 2 வாரங்களுக்குள் பொறிக்கப்படுவதாகவும் தற்போது ஏற்பட்டுள்ள மழை வெள்ள நிலை காரணமாக அது சற்று மந்தகதியில் செயல்படுவதாகவும் கூறினார். மேலும் மேல்மாடி கடை தொகுதிகள் ஏலம் குறைந்த விலையில் விடப்பட்ட போதும் அதனை பெறுவதற்கு வியாபாரிகள் இல்லாத காரணத்தினால் அது அவ்வாறு கவனிப்பாரற்ற நிலையில் காணப்படுவதாகவும் அதனை ஒழுங்கான முறையில் சீர் செய்து இன்னுமோர் 2 வாரங்களுக்குள் அதனை சுத்தப்படுத்தி அதற்குரிய நடவடிக்கையை எடுப்பதாகவும் தெரிவித்தார். புதிதாக அமைக்கப்பட்ட கடை தொகுதி பற்றி கூறுகையில் மின்சார இணைப்பினை பெறுவதற்கு இலங்கை மின்சார சபையிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போதும் அவர்களின் தாமதத்தினால் அவ்வாறு காணப்படுவதாகவும் அதனையும் வெகு விரைவில் சரி செய்வதாகவும் அதற்கான அனைத்து வேலைகளும் நடைபெற்று வருவதாகவும் ஆட்சி மாற்றத்தின் எதிரொலியினால் இவ்வாறான துர்ப்பாக்கிய நிலை ஏற்படுவதாகவும் அதனை சரியான முறையில் இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள் நிறைவு செய்து வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்ற சூழலை உருவாக்குவதாகவும் பிரதேச சபை செயலாளர் அறிவழகன் கருத்து தெரிவித்தார்.